அதிமுகவினர் ஓரணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதன் மூலம் தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமி இனியாவது உணர்வார் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளபடி தமிழகத்தில் ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்கேடு போன்ற பல்வேறு பிரச்சினைகள் தலைவிரித்து ஆடுகிறது என்று கூறினார். தீய சக்தியான திமுகவை வீழ்த்த அதிமுக தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். இதை எடப்பாடி பழனிசாமி இனியாவது புரிந்து கொள்வார் என நம்புவதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுக ஒன்றிணைவதற்கான ஒளிவட்டம் தெரிகிறது என்று கூறினார். திமுக ஆட்சி, இந்த ஆட்சிக்கு வருகின்ற 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் நல்ல ஒரு முடிவுரை எழுதுவார்கள். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டிலே நிறுவுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பெற்று வரும் என்று நான் பலமுறை சொல்லி வருகிறேன். அது உறுதியாக நடைபெறும். எந்தெந்த இயக்கங்கள் எல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடாது, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திமுக மக்கள் விரோத அரசு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அத்தனை கட்சிகளும் உறுதியாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தேர்தலுக்கு முன்பாகவே இடம்பெறுவார்கள். நமது கூட்டணி ஒரு சிறந்த கூட்டணியாக தமிழ்நாட்டு மக்களால், ஏன் சிறுபான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி இருந்து என்னுடைய வேண்டுதல், இந்த ராமநாதபுரத்தில் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் நாட்டை, தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடியும் என்ற ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று சொன்னால், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை நிறுவிட வேண்டும் என்ற வேண்டுதலை நான் இந்த ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் அவர்களிடம் வேண்டுதலாக வைக்கின்றேன்.